மார்னிங் சந்தானம் சார். சொல்லுங்க சார். சார், உண்மையிலேயே நம்ம அக்கௌண்ட்டை விட்டு வெளியில வந்தா உண்மையிலேயே ஜெயிக்கலான்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு ஒரு புத்த இது வந்து எனக்கு ஒரு இது நல்லா பிடிச்சிருக்கு சார். வெரி குட். இனிமேல் நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் சார். இனிமேல் கூண்டை விட்டு வெளியே வந்து நான் எதை வேணாலும் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைப்பேன் சார். ஒரு தலைமை பண்புன்றது எல்லார்கிட்டயும் இருக்கு. யார் யாரு என்னால முடியும்னு நம்பி வெளியே வராங்களோ, நேற்று சொன்ன அதே விஷயம்தான். முடியும்னு நம்பினவங்க எல்லாம் சாதனை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சாதனை செஞ்சவங்க எல்லாம் முடியும்னு நம்பினவங்க. ஏற்கனவே நீங்க ஒரு பிரான்ச் டைரக்டர் முடிச்சிருக்கீங்களா? முடியும்னு நம்புனீங்க. அந்த பிரான்ச் முடிச்ச பிறகு உங்களுக்கும் உங்க அப்ளைனுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். இல்ல உங்களுக்கும் இந்த உங்க ஃபேமிலில ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்சஸ் இருந்திருக்கலாம். அதனால வெஸ்டீஜ நீங்க 1 வாரமோ, 1 மாசமோ செய்யாம இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சரி நம்ம எப்படி நம்ம டீம்ல பேசுறது? ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம டீமோட ரிலேஷன்ஷிப்ப எப்போ யார் ஒருத்தர் பில்ட் பண்றாங்களோ அந்த டீம் நிலையா இருக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம டீமோட ரிலேஷன்ஷிப்ப முதல்ல எல்லாரோடையும் பேசுறது இல்ல. இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். லீடர்ஷிப் கண்டிப்பா இனிமேல் லீடர்ஷிப்க்கு முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப். அது ஆட்டிட்யூட் அப்படின்ட்டு இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் அவர் சொல்லிக் குடுத்தாரு. ஒரு லீடர் புது புது விஷயங்கள கத்துக்கணும். ஒரு லீடர் எப்பவுமே நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள நம்ம டீம்ல நம்ம ஆக்ஷன்ல கொண்டு போணும். கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. எப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஃபுல்லா ட்ரெய்னிங் எடுத்துட்டு போய் பேசலாம்ன்னு. இல்ல. நீங்க ட்ரெய்னிங் ஒவ்வொரு நாளும் அட்டெண்ட் பண்ண, நீங்க ஒவ்வொருத்தட்டயா ஃபீல்ட்ல போய் பேச பேச உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைக்கக்கூடிய ட்ரெய்னிங் தான் அதிகமா இருக்கும். அதான் எல்லாருமே கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல எந்த அளவுக்கு ட்ரெய்னிங் கிடைக்கும்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எந்த அளவுக்கு நம்ம எல்லாரும் பேசணும்? அப்போ நம்ம ஒரு லிமிட் இன்னைக்கு வந்து பார்க்குறோம். போய் பேசுறோம். ஓ! இப்படி பேசலாம். ரைட். நேத்து ராஜேந்திரன் சார் அவர் வரலையா இன்னைக்கு? நேற்று ராஜேந்திரன் சாருடைய டீம்ல ஒரு லீடர ஆபீஸ்க்கு வர வச்சு பேசணும். நான் ஏற்கனவே சொன்னவர் தான். 40 வருஷமா டைல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வடபழனி ஏரியால மிகப்பெரிய ஒரு ஷோரூம் வச்சு அவங்க சொந்தமா ஃபேக்டரிலாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று அவங்க பையனும் அவங்க அப்பாவும் பையனும் வந்தாங்க. வந்து பார்த்தாங்க. ஸோ 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு இந்த வியாபாரத்த பத்தி கேட்கும்போது ரொம்ப புதுசா இருக்கு. நம்ம ஆபீஸ் வந்து பார்த்துட்டு, இப்படி ஒரு ஆபீஸ் இவ்வளவு தூரம் எல்லாம் மெயின்டெயின் பண்ணி செய்றாங்களா? இந்த மாரிலாம் கமிஷன் குடுக்குறாங்களா? இப்படிலாம் குடுக்க முடியுமா? அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவருக்கு இம்மீடியட்டா அவரு ஒரு சேல்ஸ்மேனா என்ன யோசிச்சாருன்னா, வாட்டர் பியூரிஃபையர் நாங்க வந்து எங்க ஆ ஆபீஸ்ல இத மாரி ஒரு டெமோவுக்கு பண்ணிடுறோம். ஒரு பீஸ் எடுத்து உடனே டெமோ பண்ணிடுறோம். நாங்க வந்து அத சேல்ஸ் பண்றோம். அது மட்டும் இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹெல்த் இண்டஸ்ட்ரி இருக்கு. வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. வெல்னஸ பத்தி பண்ணலாம். அடுத்தது அக்ரி ப்ராடக்ட்ல ஒரு பெரிய ஒரு பிசினஸ் இருக்கு. அப்படின்றத நேற்று புரிய வச்சோம். புரிய வச்சதனுடைய விளைவு அவங்களுடைய ஜாயினிங் ரூ. 10,000 300 பிவி. இப்ப ஜாயினிங்கே 300 பிவி அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த மென்டாலிட்டியோட பேசினா அந்த 300 பிவி வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஏதாவது 2 பொருள வாங்கிக்கங்க அப்படின்னு கெஞ்சுறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. கோடிக்கணக்கான ரூபாய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்ப குடுக்குறோம். ஒரு பிசினஸ் மேனா இன்னைக்கு அவங்க பல கோடிகள போட்டிருக்காங்க. 50 பேர் அவங்ககிட்ட வேலை செய்றாங்க. டைல்ஸ் அனுப்புறதுக்காக 3 அவங்க மினி லாரி வச்சிருக்காங்க. டாடா ஏசி மாரி 3 வண்டி வச்சிருக்காங்க. அப்படி வச்சு அவங்க அதுக்கு அந்த ஒர்க்கர்ஸ், லோடிங், அன்லோடிங் ஆளுங்க, அந்த ஷோரூம்ல இருக்கிறது ஒரு 4, 5 பேரு, அந்த அக்கவுண்டன்ட், கேஷியர்ன்னு அவங்க ஒரு செட்டப் வச்சு அவங்க எல்லாத்துக்கும் 50 பேருக்கு மாசம் சம்பளம் குடுக்கணும். ஆனா நம்ம யாருக்கு சம்பளம் குடுக்க போறோம்? பொருள வாங்கி யூஸ் பண்ணிட்டு பொருள் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கே நமக்கு பயங்கர யோசனை, பயங்கர டென்ஷன். எப்படி யார்ட்ட போய் பேசுறது? பயம், ஒரு பெரிய தயக்கம். நம்ம பொருள நம்ம யூஸ் பண்ணிட்டோம். பொருள் நல்லா இருக்கு. அத சொல்றதுக்கு என்னங்க தயக்கம்?
அவங்க விருப்பப்பட்டா வாங்க போறாங்க. இல்லன்னா இல்ல. ஆனா அவங்க வாங்குவாங்கன்ற நம்ம அந்த தைரியத்தோட போனோம் அப்படின்னா வாங்குவாங்க. நம்பிக்கையோட போனா வாங்குவாங்க. நம்ம கண்கள்லயும், நம்ம பேச்சிலயும் தெரியக்கூடிய நம்பிக்கைய தான் அவங்க நம்ம கூட கொண்டு வரும். அப்ப இது பேச பேச தான் அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர பார்த்த உடனே நம்ம சொல்ல முடியும். இவங்க நம்ம டீம்ல வருவாங்க. இவங்க நம்மளோட நம்ம பார்ட்னரா வந்து வேலை செய்வாங்க. இவங்க வெஸ்டீஜ்ல நெறைய சாதிப்பாங்க, நெறைய சம்பாதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுனோனே சொல்லிடலாம். பட் அவங்களுடைய ஆட்டிட்யூடும் சரியா இருக்கணும். நம்ம ஆட்டிட்யூடும் சரியா இருக்கணும். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கணும். எல்லாமே சரியா இருந்தால் ஏன்னா இது லைஃப் டைம் பிசினஸ். ஒரு பஸ்ல, ட்ரெயின்ல ஒரு வியாபாரம் நடக்குது அப்படின்னா, அந்த நிமிஷம் அந்த வியாபாரம் ஓவர். அடுத்த ட்ரெயின்ல யார் வருவான்னு தெரியாது. அவருக்கு தெரியாது. வர்றவங்களுக்கும் தெரியாது. எந்த சேல்ஸ்மேன் வருவான்னு. கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஷாப்பிங் மால்லயோ, இல்ல ஒரு பெரிய இப்ப டி நகர் மாரி கடைகள்லயோ போய் நீங்க பொருள வாங்குறீங்க. போத்தீஸ்லயோ, ஆர்எம்கேவிலயோ, சரவணாலயோ. அதே சேல்ஸ்மேன்ட்ட தான் அடுத்த தடவ போவீங்களா? அதே கடைக்கு போவீங்க. பட் அதே சேல்ஸ்மேனா? சேல்ஸ்மேன் அதே கஸ்டமர ரிப்பீட்டடா பார்த்துட்டே இருப்பாரா? டெய்லி? இல்ல. ஆனா, வெஸ்டீஜ்ல நம்ம ஒருத்தரோட பார்ட்னர் ஆகுறோம் அப்டின்னா, திரும்ப திரும்ப டெய்லி அவங்கட்ட பேசுவோம். வாரம் மீட் பண்ணுவோம். மாசம் மாசம் மீட் பண்ணுவோம். சாம்பியன்ஸ் டேல மீட் பண்ணுவோம். வுமன்ஸ் சிஎன்டில மீட் பண்ணுவோம். ட்ரெய்னிங்ல மீட் பண்ணுவோம். செவ்வாய்க்கிழம ராஜன் சாருடைய ட்ரெய்னிங்ல மீட் பண்ணுவோம். இது எல்லாமே நடக்கும். அப்ப ஆபீஸ்ல நடக்கக்கூடிய எல்லா ஈவென்ட்டையும், எல்லா ட்ரெய்னிங்கையும், எல்லா மீட்டிங்கையும் யார் ஒருத்தர் சரியா பயன்படுத்திக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் அதுக்கு கரெக்ட்டா வராங்களோ, அவங்க டீம் வரும். அவரு வரும்போது அவங்க டீம் வரும். அது அந்த பிராக்டிஸ் வந்துரும். ஏன்னா அவங்க டீம் மீட்டிங் வைக்கிற இடமே வெஸ்டீஜ் ஆபீஸா இருக்கும். வெஸ்டீஜ் டிஎல்சிபியா இருக்கும். சோ இந்த மாரி ஒரு பழக்கத்த உருவாக்கிட்டீங்கன்னா, அவங்க அங்க வரும்போது அவங்களுக்கு தேவையான பொருட்கள வாங்கிட்டு போவாங்க. அவங்க வரும்போது தனியா வரமாட்டாங்க. அவங்க கூட ஒருத்தர கூட்டு வருவாங்க. அடுத்த முறை வரும்போது இன்னொருத்தர கூட்டு வருவாங்க. இது மாரி அப்புறம் கூட்டி வந்தவங்கலாம் திரும்ப அவங்களோட ஆளுங்கள கூட்டு வருவாங்க. ஆட்டோமேட்டிக்கா டீம் வளரும். வளர்ச்சி அதுதாங்க வளர்ச்சி. ஆரம்ப காலத்துல ஒரே ஒரு மீட்டிங் நடக்கும். மாசம் ஒரு மீட்டிங். அது இங்க இருந்து பாண்டி பஜார்லயோ இல்ல பாண்டி பஜார்ல நடந்தது. அடுத்தது எல்டாப்ஸ் ரோட்ல நடந்தது. அடுத்தது பிளஸ் கார்னர்ல நடந்தது. ஆர்கே கன்வென்ஷன் சென்டர். அப்படி நடக்கும்போது, நான் அப்ப பைக்ல தான் போவோம். திருவொற்றியூர்லருந்து போனா என் பைக்ல எப்படியும் ஒரு நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் உட்கார்ந்திருப்பாரு. எப்படியும் ஒரு ஆள் இல்லாம வரமாட்டேன். எப்படியும் குறைஞ்சது ஒரு 5 பேரோ, 6 பேர் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வருவாங்க. ஒவ்வொரு மீட்டிங்லயும் என்னைய பொறுத்தவரைக்கும், நான் புதுசா இன்வைட் பண்றது குறைஞ்சது 30 பேரா இருக்கும். ஆனா நிச்சயம் 5 பேர் வருவாங்க. 10 பேர் வருவாங்க. அப்படித்தான் வளர்ந்தோம். அப்படித்தான் ஆரம்ப காலத்துல நாங்க வளர்த்தோம். டீம வளர்த்தோம். இன்னைக்கு நம்ம Zoomலயே மீட் பண்றோம். இன்னைக்கு நேரடியாவும் மீட் பண்ணலாம். நெறைய வசதிகள் இருக்கு. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன்ல, வீடியோ கால்ல, Google மீட்ல எதுல வேணாலும் நம்ம மீட் பண்ணலாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அத எப்படி நம்ம ஒரு லீடரா பயன்படுத்தணும்? நமக்குள்ள இருக்க லீடர்ஷிப்ப எப்ப வெளிய கொண்டு போறோம்? நெறைய பேரு டெய்லி மீட்டிங் வராங்க. டெய்லி மீட்டிங் பார்க்குறாங்க. ஆனா தனியா போய் ஒரு ஒன் டூ ஒன் பண்றாங்களா? இல்ல யார்ட்டயாவது டீம்ல பேசுறாங்களான்னா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருக்காங்க. இந்த கம்ஃபோர்ட் ஜோன விட்டு வெளிய வரணும். கம்ஃபோர்ட் ஜோன விட்டு எப்ப வெளிய வரீங்களோ, அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும். டீம குறை சொல்லிக்கிட்டு, இல்ல அப்ளைன குறை சொல்லிட்டு இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்ளைனும், டவுன்லைனும் இல்ல. நம்ம பிசினஸ் இது நம்மளுடையது. இது என்னுடைய பிசினஸ். என்னுடைய ஃபேமிலிக்காக நான் செய்யக்கூடிய பிசினஸ். அதெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? என்னுடைய ஃபேமிலிக்காக நான் செய்யக்கூடிய பிசினஸ். அது மாரி நீங்க எல்லாரும் நெனச்சீங்கன்னா, அந்த கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளிய வந்துருவீங்க. பசி, தூக்கம் எதுவுமே தெரியாது. ஏங்க மார்னிங் செஷன் வரல? சார் நேத்து படுக்க லேட் ஆயிடுச்சு சார். எத்தன மணி? 11 மணி ஆயிடுச்சு சார். நாங்க டெய்லி 11 மணி இல்ல, 12 மணிக்கு தான் படுக்குறோம். வரணும்னு முடிவு பண்ணிட்டா வந்துருவீங்க. அந்த முடிவ நீங்க தான் எடுக்கணும். நீங்க தான் ஜெயிக்கணும். சரி, வேற யாராவது ஃபீட்பேக் பேசுறவங்க, அது இல்லாம அந்த V20 ஆஃபர் ரொம்ப சூப்பரான ஆஃபர். நெறைய பேரு போன மாசம் முடிச்சுட்டு, இந்த மாசம் முடிக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னும் ஒரு 400 பிவி ஷார்டேஜ் இருக்கு. 600 பிவி ஷார்டேஜ் இருக்கு. முடியும்.
நம்மளால முடியும். நம்ம முடியும்னு நினைச்சனா முடியும். இன்னைக்கு அழகா பிரவீன் சார் சொன்னாரு. நம்ம முடியும்னு நினைக்கிற எல்லா விஷயமே முடியும். ஆனா, நம்மளால முடியாது. நம்மலாம் இத செய்ய முடியாது. நமக்கெல்லாம் இது நடக்காது. நமக்கெல்லாம் இது கிடைக்காது. அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல கண்ணாடி முன்னாடி நின்னு எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியலையே! அப்படின்னு புலம்புறதுனாலே எதுவும் நடக்காது. இத முடிக்கணும். ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிச்சிருங்க. அத செய்யணும்னு முடிவு பண்ண முன்னாடி பல தடவ பல யோசனைகள் பண்ணலாம். ஆனா முடிவு பண்ண பிறகு எதையுமே யோசிக்கக் கூடாது. செஞ்சு முடிச்சிடணும். இன்னைக்கு நெறைய நண்பர்கள் செய்றேன், செய்றேன், செஞ்சுருவேன், முடிச்சிருவேன் அப்படிதான் சொல்றாங்க. சார் முடிச்சிட்டேன் சார். முடிச்சுட்டேன். 30ஆம் தேதி பாருங்க 3000 பிவி அப்படின்றத யார் ஒருத்தர் தைரியமா சொல்றீங்களோ, இந்த பிரபஞ்சமும், நீங்க கும்பிடுற கடவுளும் உங்க கூட வந்து வேலை செய்வாங்க. அதுக்கான வாய்ப்புகள உருவாக்கி தருவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் வரும். உங்கள தேடி வரும். நீங்க பேசுற ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரியா புரிஞ்சுக்கங்க. ரைட்டா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்ப யாராவது ஃபீட்பேக் சொல்றதா இருந்தா சொல்லலாம். சார் வெரி குட் மார்னிங் சார். ஜெகதீஷன் வாணியம்படி. குட் மார்னிங், குட் மார்னிங் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னைக்கு பிரவீன் சார் ட்ரைனிங் போட்டீங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட். அந்த லீடர்ஷிப்னா எப்படி இருக்கணுன்றது புரிஞ்சுது. அந்த ஆட்டிடியூட் மாற்றும் போது கண்டிப்பா நம்ம அதை பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியும். ஆட்டிடியூட்ஸ் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றும் போது கண்டிப்பா இன்னொரு விஷயம் சொன்னீங்க சார். அது சொன்னது இப்போ ஒரு விஎம்சிஎம்மா நம்ம மாறினா விஎம்சிஎம் கூட நம்ம பழகிட்டே இருக்கணும். நம்ம மேல் மட்டத்திலேயே பழகும்போது தான் நமக்கு அந்த அவங்கள மாதிரி மாறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம லைஃப்ல கிடைக்கும். அது உண்மைதான் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க் யூ. குட் மார்னிங் சார். திருப்பூர்ல இருந்து கே பழனிவேல் பேசுறேன் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். சொல்லுங்க சார். சார் சூப்பரா இருந்தது சார். நீங்க போடுற ஒவ்வொரு மூமெண்ட்டும் சூப்பரா இருக்குங்க. ஆனா வெஸ்டேஜில் சாதிக்க உண்டான விஷயங்கள் வந்து காலையில பயங்கரமான ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி எல்லாரும் மாதிரி பயங்கரமா ஒரு சூப்பரா வெளிப்பட்ட இருக்கு. கரெக்டா இறங்கி வேலை செய்யறதா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியுங்க. நாம இந்நேரம் போய் பார்க்கலாம். இன்னைக்கு நேரமா எந்திரிச்சு போய் பார்த்து அவங்களுக்கு உண்டான நம்மளுடைய மூமெண்ட் காலையில் கேட்ட மீட்டிங்ல அப்படியே நம்ம மூமெண்ட் பண்ணா முழுசா 100% வந்து வெற்றியாளரா மாறல சார். நடக்காது முடியாது. அதாவது பாசிட்டிவா பேசுறவங்க கிட்ட தான் நிறைய நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நெகட்டிவா பேசுறவங்கிட்ட பேசணும்னா நடக்காது அப்படின்றத வந்து இன்னைக்கு புரிஞ்சுட்டா கரெக்டா அந்த மூமெண்ட் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு சார். டைரி போய் நம்ம பாக்குறவங்க கிட்ட அந்த மாதிரி தான் பேசுறாங்க. ஆடா இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு, இதெல்லாம் பண்ணியாச்சு, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் ஆகாது, சிரிக்கிறாங்க. ஆனா சொல்றது அவங்களுக்கு புரியல. நம்ம வந்து இந்த வெஸ்டீஜ்ல இருக்கிறோம், நமக்கு எல்லாமே தெரியுது. நம்ம போய் அதை சொல்லும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியல அப்படிங்கும் போது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வந்து அவங்களுக்கு தெரியாது, அவங்க சிரிப்பாங்க. அப்படிங்கிறது அவங்க புரிய வைக்கிறதுக்கு உண்டான மூமெண்ட் நம்ம வந்து எடுத்து செஞ்சா மட்டும் இதுல முழுசா வந்து ஜெயிச்சிடலாம் சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸ்கிரீன்ல எல்லாருக்கும் ஒரு போட்டோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் சார், தெரியுதுங்க. வெற்றி பெற நம்மால் முடியும் என்பதை முதலில் நம்ப வேண்டும். யார் சொல்லியிருக்கா? சுவாமி விவேகானந்தர். அவர் வெற்றி பெற்றாரா? சுவாமி விவேகானந்தர் வெற்றி பெற்றாரா? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். அவர் சொன்னது சரியா இருக்குமா? பிரவீன் சாரும் அதான் சொன்னாரு, நம்மளும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம V20 ஆஃபர்ல ஜெயிக்க முடியும்னு நம்ம நம்பினா ஜெயிச்சிடலாம். போன மாசம் நம்ம பண்ணிட்டோம். இந்த மாசமும் அதை பண்ண முடியும் நம்பினா பண்ண முடியும். முடியுமான்னு கேள்வி கேட்டா முடியாது. நிறைய பேருடைய சந்தேகம் மற்றவங்க மேல இல்ல, அவங்க மேலேயே. நம்மளால இதை செய்ய முடியுமா? நம்மளால இந்த ஆஃபர்ல ஜெயிக்க முடியுமா? ஆஃபர் எல்லாரும் ஜெயிக்கிறதுக்காக தான் போட்டிருக்காங்க. ஜெயிக்கிறவங்க எல்லாம் நம்மள மாதிரி மனிதர்கள் தான். நம்மள மாதிரி வெஸ்டேஜ் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். நம்மள மாதிரி சாதாரணமா ஒன் டு ஒன்னோ ஹோம் மீட்டிங்கோ இல்ல ஹால் மீட்டிங்கோ யூஸ் பண்றவங்க தான்.
நம்ம டீம்ல இருந்தே நிறைய பேர் இன்னைக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏன் ஆகல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம அதற்கான முயற்சியே பண்ணல. நம்ம அதை முடியும்னு நம்பல. கரெக்டா? வேற யாராவது உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? கொடுங்க. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பரமசிவன் சார். குட் மார்னிங் சார். இப்போ இன்னைக்கு நடந்த ட்ரைனிங்கில் வந்து இதோட அனுபவம் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப தெளிவாக லீடர்னா இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி புரிஞ்சிருக்கு ஐயா. அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னே ரவி சார் இருக்காங்களா, அங்கே ஒரு ஹோட்டலில் நானும் என்னுடைய நண்பரும் போய் சாப்பிட்ட மதியம். அதை முடிச்சுட்டு திரும்ப அவங்ககிட்ட நான் கேட்டது என்னன்னா, அவங்ககிட்ட இருந்து அவங்க பொருளை வாங்குவாங்க எடுத்துப்பாங்கன்ற மாதிரிலாம் என்னுடைய மனநிலை இல்லை. ஆனால் நான் சொன்னது என்னன்னா, என்னுடைய மனசுல உள்ள இவங்கள ஜெயிக்க வைக்கணும், இவங்க கிட்ட இருந்து நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களே கேட்டேன் நான், நீங்கள் என்ன சமைக்கிறீங்கன்னா, கோல்டு வினர்ஸ் சமைக்கிறேன், பாமாயில் சமைக்கிறேன், சன்ஃப்ளவர் எது கிடைக்குதோ அதை சமைக்கிறேன்னு. அப்போ நான் சொன்னேன், எங்ககிட்ட வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் இருக்கு, எடுத்துக்கங்கன்னு சொல்கிறேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படி நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நான் வந்து ஒரு 8-9 வருஷமா நான் அதை அனுபவிச்சுன்னு இருக்கேன், நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரி, நான் உங்ககிட்ட 1 மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே நானும் என்னுடைய நண்பர் மோகனும் வெளியே வந்துட்டோம். ஒரு 2 ஹவர் கழிச்சு மறுபடியும் ரவி சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, ஐயா நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். 2 பேரும் போய் பேசணும். பேசி முடிச்சுட்டு அப்புறம் ஐயா வந்து அந்த ரைஸ் பிராண்ட் ஆயில் கையில் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ 2 பேரும் உள்ளே உட்காந்து பேசி ஒரு ஆயில் அவங்க கையில் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நேற்று பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, 4 நாள் கழிச்சு நேற்று பேசினேன் ஈவினிங். அப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அதுதான் அங்கே நடந்தது. ஐடியா வந்து அதுக்கு அடுத்து பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. வெரி குட், வெரி குட். இது எந்த ஊர்ல? இங்கே நம்ம ஐநாவரம் ரவி சார் வீட்டாங்க. இல்ல, ரவிச்சந்திர ஐயா இருக்காங்க இல்லையா, அங்கே நடந்தது இங்க ஐநாவரத்துல. ஆமாங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங் சார். சென்னை 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 சென்னை. இங்க ஐநாவரத்துல தான் சார். ஓகே, 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 சின்னதா ஒரு மெஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு வந்து நல்ல 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 விதமா சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால இதனுடைய விஷயங்களை கேட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இப்போதைக்கு வந்து அவங்க வந்து நாங்க இது வந்து மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணி பாக்குறோம், அந்த டேஸ்ட் அந்த இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு, அதனுடைய கன்சம்ஷன் நல்லா இருந்ததுன்னா நான் தொடர்ந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்றதுக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று ஈவினிங் நானும் பேசினேன் அவர்கிட்ட, அந்த ஓனர்கிட்ட. வெரி குட். அதுதான் சார், எங்கேயுமே வந்து நம்ம பேசணும் சார், நம்ம பேசாம எதுவுமே நடக்காது. நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நம்மகிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு தெரியாம அவங்க போய் வாங்குவாங்க, வாங்க மாட்டாங்க. அப்ப அவங்க நாம ஜெயிக்கணும், அவங்களுக்கு இதை புரிய வைக்கணும். பாருங்க. அவங்க எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, வருவாங்களா வரமாட்டாங்கன்னா, அவங்க வரமாட்டாங்க தான். அவங்க வருவாங்க, அவங்க நம்ம ஜெயிப்போம், அவங்களும் ஜெயிக்க வைக்கணும். அப்ப இன்னைக்கு வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வெரி குட். அதாவது மார்னிங் செஷன்லயே பேச தயங்கின நபர் இன்னைக்கு மார்னிங் செஷன்ல பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவரு இண்டிவிஜுவலா போய், அதாவது ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு கஸ்டமரா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா, ஒரு லீடரா நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு. நம்ம அவங்களை எப்படி நிச்சயமா நம்ம பாக்குற ஒவ்வொரு மனிதர்களையும் எப்படி பாக்குறோமோ அதுதான் அவங்களை அட்ராக்ட் பண்ணணும் நம்மகிட்ட முதல்ல. எஸ் எஸ் ஐயா. இதுக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்றேன். நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது கொசு பறக்கும், கொசு வந்து உட்காரும். ஆனா அந்த கொசுவை நீங்க அடிக்கணும்னு நினைச்ச அடுத்த செகண்ட் அது போயிடும். அது அடிக்கணும், அது பறந்துடும், உங்க கண்ணிலே அது மாட்டாது. அதே மாதிரி கரப்பாம்பூச்சி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதை அடிக்கணும்னு நீங்க நினைச்ச அடுத்த செகண்ட் அந்த கரப்பாம்பூச்சி எங்க ஓடுன்னு தெரியாது, ஓட ஆரம்பிச்சிடும். நம்முடைய எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஓடினா கூட அடிச்சிடலாம், ஆனா அது பறந்துடுது இல்ல. பறக்குது, ஓடுது, பட் உங்ககிட்ட நம்மகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுது. ஆமா. அதே மாதிரி நீங்க பாக்குறவங்க எல்லாம்
நம்ம டீம் நல்ல டீம். நம்ம டீம்ல எல்லாருமே சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டீம்ல எல்லாருமே சூப்பரான லீடர்ஸ், சூப்பரான பிரசன்டர்ஸ், சூப்பரான ட்ரெயினர்ஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம டீம்ல அது மாதிரியே மாறிடுவாங்க. அதை நினைச்சு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். தேவையான விஷயம் எல்லாத்தையும் ஆக்ஷன்ல கொண்டு வரணும். அவங்க அப்படி மாறணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்படியே நினைங்க. இல்ல என் டீம்ல யாருமே இல்ல சார், எனக்கு ஆளே இல்ல சார், ஆளே கிடைக்கல சார் அப்படின்ட்டே நம்ம பாடிட்டு இருந்தோம்னா அதுதான் நடக்கும். நம்முடைய ஐயா எண்ணங்கள் என்னவோ, நம்முடைய வார்த்தைகள் என்னவோ அதுதான் நடக்கும். சார் எங்க டீம்ல இவ சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார், எல்லாரும் 1 to 1 ஹோம் மீட்டிங்னு எல்லாம் தனித்தனியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது வெங்கடேஷ் சார் அடிக்கடி சொல்லுவார் அந்த வார்த்தையை. சார் இப்ப நம்ம டீம்ல நிறைய பேர் தனியாவே 1 to 1 ஹோம் மீட்டிங்லாம் பண்றாங்க, அக்ரிக்கு எல்லாருமே தனித்தனியா போய் ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு சார் டீம் அப்படின்னு சொல்லுவாரு. முக்கியமா திருப்பத்தூர்ல அவர் வினோத் சாரு, இங்க செந்தில்குமார், முருகன் சாரு, சேகர் சார், இவங்கெல்லாம் தனித்தனியா போய் பண்றாங்க சார். மூர்த்தி சார்லாம் நல்லாவே இப்ப ஃபீல்ட் ஒர்க் பண்றாரு சார் அப்படின்ட்டு என்கிட்ட பேசும்போது ஒவ்வொருத்தரை பற்றியும் அவ்வளவு தூரம் அவ்வளவு கான்பிடண்டா பேசுவாரு. அவங்களாம் இந்த V20 ஆஃபர்ல கட்டாயம் அவங்க செலக்ட் ஆயிடுறாங்க சார், எல்லாம் ஆயிடுவாங்க முழு நம்பிக்கையோட சொன்னாரு. சோ அதுதான் கான்பிடென்ட், அந்த லீடருக்கு கிடைக்கக்கூடிய கான்பிடென்ட். அப்ப அந்த கான்பிடென்ட்டா கீழே உள்ளவங்களும் அதை சரியா அவங்களும் அதை செயல்படுத்துவாங்க. இப்போ வினோத்குமார் போன மாசம் குவாலிஃபை ஆயிட்டாருன்னா இந்த மாசமும் குவாலிஃபை ஆயிடுவாரு. ஏன்னா அது அவரால் முடியும். அதே தான் இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன். நிறைய நண்பர்கள், மூர்த்தி சாரா இருந்தாலும் சரி, அவரு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், முருகன் சாரா இருந்தாலும் சரி, இல்ல திருப்பூர் பழனிவேலா இருந்தாலும் சரி, அப்புசாமியா இருந்தாலும் சரி, முடியும் நம்பிட்டாங்கன்னா எல்லாராலையும் முடியும். எல்லாருக்குமே அந்த பவர் இருக்குங்க. சுமதி மேடம், குட் மார்னிங். வடபழனி சுமதி மேடம், குட் மார்னிங் சார். நீங்க வராத போட அவங்க நல்லா பேசிட்டு இருந்தாங்க சார், நீங்க வர்றதுனால அவங்க பேசுறதே இல்ல. அப்படியா? அதனால சுமதி மேடம் கூட்டல அவங்க வந்துட்டாங்க. நீங்க அறிமுகப்படுத்த வேண்டியது இல்ல. அவங்க ஏதோ அவங்க இப்போ சூழ்நிலை பேச முடியலன்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்க வடபழனி சுமதி மேடம் கூட்டாதான் வரணும் இல்ல, சுமதி மேடம் கூட்டால வந்துருவாங்க. வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ட்ரைனிங் அது. பிரவீன் சார் எல்லா விஷயத்தையுமே எல்லா செக்மெண்ட்டையுமே கவர் பண்ணிட்டாங்க. அதாவது எல்லா பொட்டன்ஷியலுமே நமக்குள்ளதான் இருக்கு. ஆட்டிடியூட்ல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கறதுதான். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க, வேலைக்கு போகும்போது நம்ம யாரையும் கூட்டு போறது இல்ல, ஆனா இந்த பிசினஸ்ல மட்டும் நமக்கு அப்ளைன் வரணும்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது முற்றிலுமே உண்மைதான். அதாவது நமக்குள்ள வந்து ஒரு கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்ப வரும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு காரணமே நமக்கு கிடைக்கிற வெற்றிகள் தான். சோ எவ்வளவு அழகா நமக்கு நீச்சல் தெரிஞ்சாலும் அதை தரையில் அடிச்சு எந்த பிரயோஜனமுமே இல்லை. என்ன பர்பஸ்க்காக ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிறோமோ அதை செயல்படுத்துறப்ப மட்டும்தான் நமக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இங்க இருக்கிற ஒருத்தருமே அவ்வளவு நாலேஜ் எடுத்துக்கிறோம். இங்க சக்சஸ் ஆகிருக்கிற அத்தனை பேரையுமே நமக்கு லைவா பாக்குற விஷயம் வந்து, என்னெல்லாம் வந்து கத்துக்கிட்டாங்களோ அதை அவங்க கடைபிடிச்சு ஃபாலோ பண்ணும்போது, ஃபீல்டுக்கு போய் ஒர்க் பண்ணும்போது ரிசல்ட் எடுக்கிறாங்க. அன்னைக்கு விக்டோரியா மேடம் சொன்ன மாதிரி கூட எனக்கு மனசு கஷ்டமா இருந்ததா, ஏதாவது எனக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கா, நான் போய் பிரசன்டேஷன் பண்ணுவேன். இது மியர்லி வந்து ஒரு நம்பர் கேம் தான். எத்தனை பேரை நம்ம பார்த்து பிரசன்டேஷன் சொல்றோமோ அவ்வளவு சக்சஸ் ரேட். ஏன்னா ஆல்ரெடி இன்னைக்கு வெஸ்டீஜ் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. 20 வருஷம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி பல லட்சங்களையும் பல கோடிகளையும் ஏசியாவோட டாப்பஸ்ட் ஏர்னர் வரைக்கும் இங்க இருக்கிறாங்க. சாமானிய மக்கள் மிக அசாதாரணமான விஷயங்களை இங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. அப்ப எல்லாமே ப்ரூவன். ICMR சர்டிபிகேஷன் இருக்கு ப்ராடக்ட்ஸ்க்கு. ப்ராடக்ட் கொடுத்தா இமீடியட் ரிசல்ட் கிடைக்குது. ஒன்னும் இல்ல, ஒரு தர துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, டாய்லெட் கிளீன் பண்றதுல ஆரம்பிச்சு அத்தனை விஷயமும் அவ்வளவு சக்சஸ். அக்ரில எல்லாம் வேற லெவல் ரிசல்ட். மேம் சொன்ன மாதிரி அவ்வளவு கோடிகள் இங்க இருக்கு. ஆனாலும் இன்னமும் இறங்கி போய் ஒர்க் பண்றதுல போலாமா வேண்டாமா,
எல்லா எனர்ஜியும் எடுத்துக்கிறோம். வெளியில போனா அந்த நெகட்டிவ் பீப்புளினுடைய தாக்கம் நம்ம பழனிவேல் சார் அழகா சொன்னாரு. மக்கள் வந்து வெளியில போயிட்டு, ஆமா சுமதிமா ஒரே நிமிஷம் பேசிடுறேன். தேங்க்யூமா. வெளியில போனாலே மக்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியில இவங்களோட பாசிட்டிவ் தன்மை குறைஞ்சிருது. ஒரு டம்ளர் பார்ல ராஜன் சார் சொல்ற அழகான விளக்கம், ஒரே ஒரு துளி விஷம் மொத்தத்தையும் விஷமாக்கிடுது. அப்ப நம்ம எந்த அளவு ஸ்ட்ராங்கா வச்சுக்க வேண்டி இருக்கு. நம்ம திரும்ப 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 நம்மளால முடியும், நம்மளால சாதிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு இதை வெளியில சொல்றதுக்கு யாருமே இல்ல. இப்படி ஒரு ட்ரைனிங்ல வெஸ்டீஜ்ல நமக்கு இத்தனை விஷயம் கிடைக்குது. நம்மளால முடியும், நம்ம சாதிக்க தான் பிறந்திருக்கோம், எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு, இங்க எல்லா சப்போர்ட்டும் இருக்குன்னு இத நாம செயல்படுத்தினா மட்டும்தான். ஏன்னா என்ன விஷயம் பேசினாலும் அட் லாஸ்ட்ல நமக்கு அக்கௌண்ட்ல வர பணம், அந்த விஷயம் தான் வந்து நம்ம எந்த அளவு உழைச்சிருக்கோங்கிறத காமிக்கும். பட் ஆனா இன்னைக்கு நம்ம சிறுக 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 ஒரு தென்னை மரத்தை மாமரத்தை வச்சு நம்ம தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கான பலன் வந்து நம்மளுக்கும் சரி, நமக்கு அடுத்த தலைமுறைகளுக்கும் சரி இது வந்துகிட்டே இருக்கக்கூடியது. நம்ம ஸ்ட்ராங்கா நிக்கணும், நம்ம செயல்படுத்தணும், ஃபீல்டுக்கு போய் ஒர்க் பண்ணணும். இது மட்டும்தான் இங்க ரிசல்ட்டை கொடுக்கும். ஆக்ஷன் அதுதான் சார். சோ ரொம்ப சூப்பரா இருந்தது. வேற லெவல் ட்ரைனிங் அது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ரவிச்சந்திரன் அப்பா. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. சுமதி மேடம் நீங்க பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். அவருக்கு கூப்பிட்டப்போ எனக்கு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு சார் எனக்கு. அதனாலதான் சரியாவே கேட்கவே இல்லை. நான் முதல்ல இருந்தே சரியாவே இது ஒர்க் ஆகல. அதனாலதான் எனக்கு சரியா கேட்க கூட முடியல எதுவுமே. இன்னைக்கு சரியா இந்த மீட்டிங்கே எனக்கு சரியா கேட்கல சார். எல்லாமே நெட்வொர்க் ப்ராப்ளம். சரி பரவாயில்ல. நெட் சரியா இருக்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்துங்க நாளையில இருந்து. ஆமாங்க சார். சரிங்க சார். ஓகே மேடம். ஓகே சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வினோத் சார் குட் மார்னிங். வினோத் குமார் திருப்பத்தூர். ஹலோ சார். பூராஜன் சார் சொல்லி ஒருத்தர் வானகத்துல இருந்து இருக்காங்க. பூராஜன் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க சார். எஸ் சார் குட் மார்னிங் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் நாங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெஷ்ஷா. மதியானன்னு சொல்லிட்டு என்னோட சன் வந்து கொஞ்சம் எடுத்து பண்றாரு. அக்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம் சார். வெரி குட் சார். நம்ம ரவிச்சந்திரன் சார் தான் கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணாரு கூட. அண்ட் ஓட்டூர்ல இருந்து அருணாச்சலம் சாரா வந்திருந்தாங்க. நாங்க 2 நாள்ல அங்க போயிருந்தோம். ஒரு நாள் வேலூர் சைட்ல. ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் பத்தியும் உங்களுக்கு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு அது ஒரு 15 டேஸ்ல அதோட ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சார். ஸோ இந்த சாட்டர்டே சண்டேவும் நாங்கள் மறுபடியும் அங்கே போகிறோம் இந்த இதுக்காக. ப்ராடக்ட் ரிசல்ட் பொறுத்து நம்ம ஆனால் அக்ரிகல்ச்சர் பற்றி பேசும்போது ரொம்ப எல்லாருக்குமே அது ஒரு தேவையான ஒரு பொருளாக இருக்கு சார். அதில் கொஞ்சம் நல்லா பண்ணுவோம். ஆமா அதாவது முக்கியமா இதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏதாவது எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைச்சிராதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட தான் இருக்காங்க. பட் அவங்க கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் சரியான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். போய் அவங்கள பார்த்து பேசணும். அந்த கேப் தான் இப்போ. சொல்லுங்க சார். ஓகே சார். அவ்வளவுதான் சார். தேங்க்யூ சார். சூப்பரா பண்ணுங்க. ஏன்னா ரவிச்சந்திரன் சாருடைய சர்வீஸ் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். அதை பயன்படுத்திக்கங்க. வரும்போது லீடர்ஸ் வரும்போது கத்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க இண்டிவிஜுவலா போறதுக்கான பிளான பண்ணுங்க. ஓகே சார். கண்டிப்பா. எப்பவுமே அவங்க கூட வர முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய டீம் இருக்கு.
ஆமா ஆமா. வரும்போது நம்ம கத்துக்கணும். அது இல்லாம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அக்ரி ட்ரைனிங் இருக்கு. அந்த அக்ரி ட்ரைனிங்க பாருங்க. நீங்களும் நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். சரியா? அதை அட்டன் பண்றோம் சார். அந்த அந்த ஆமா. ஓகே, கிரேட். இன்னைக்கு நம்மளுடைய டைமண்ட் டைரக்டர் ஓகே சார். பையனுடைய பர்த்டே இன்னைக்கு. ஸோ பிபி சர்மா எல்லாருமே அவரை விஷ் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே. சூப்பர். ஸோ வெங்கடேஷ் சார் அவருக்கு இந்த மார்னிங் செக்ஷன் மூலமா அவருக்கு பர்த்டே வாழ்த்துக்களை அவருக்கு கன்வே பண்ணிடுங்க. நீங்க எல்லாருடைய வாழ்த்துக்களையும் சொல்லிடுங்க. அவரு இப்ப என்ன படிச்சிட்டு இருக்காரு? 11th படிக்கிறா சார். 11th படிக்கிறா சார். இப்போ 11th படிக்கிறாரா? வெரி குட். ஆமா சார். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரும் அவருக்காக அவருடைய நல்ல படிப்பு, நல்ல ஆரோக்கியம் இதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே குட்டி தம்பி. கன்வே பண்ணிருங்க சார். வெங்கடேசன் சார் ஹாப்பி பர்த்டே சொன்னோம்னு சொல்லிடுங்க. தேங்க்யூ மா. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். வெங்கடேசன் சார், ஜெகதீசன் வாணியம்பாடி. உங்க சன்னுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சார். வெங்கடேசன் சார் ஹாப்பி பர்த்டே டு யுவர் சன். ரொம்ப சந்தோஷம். ரவிச்சந்திரன், சென்னை. தேங்க்யூ சார். ஓகே. ஓகே லீடர்ஸ், எல்லாருமே லீடர்ஸ், உங்களுடைய பணிகளை நீங்க தான் செய்யணும். நான் கம்பெனி கொடுத்துருக்க அச்சீவ்மெண்ட் ரொம்ப மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். அந்த 5 crore பூல்ன்றது இன்னைக்கு நிறைய ஒவ்வொருத்தரும் சாதிக்கணுன்றதான் கம்பெனி கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் இன்னும் நிறைய சம்பாதிக்கணும். ஒரே ஒர்க்குக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம். வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் அள்ளி தர்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. சொல்லி தர்றதுக்கு டீம் விட்டுல நம்ம லீடர்ஸ் ரெடியா இருக்கிறாங்க. அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு என்னங்க தயக்கம்? இன்னும் தயக்கம். உங்களுக்குள்ள நிறைய பயிற்சி எடுத்து நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டியோட இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ட்ரைனிங் எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ் மேடம் ஒரு நாள் ஒரு ஹவர் அழகா பேசினாங்க. இன்னும் ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு சுமதி மேடம் 1/2 an hour அழகா பேசினாங்க. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா பேசுறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கிறீங்க. அப்புறம் ஏன் உங்களுக்குள்ள இந்த தயக்கம்? ஏன் நீங்க போய் இண்டிவிஜுவலா பேசக்கூடாது? அடுத்தவங்ககிட்ட பேசக்கூடாது? நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணக்கூடிய நீங்க வேலைக்கு போறீங்கன்னா உங்க வேலைக்கோ உங்க பிசினஸுக்கோ வேற யாராவது உங்க கூட வந்து பண்றாங்களா? நீங்க தானே பண்றீங்க. அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல. அப்ப ஏன் வெஸ்டீஜ் வியாபாரத்தை மட்டும் பண்ணக்கூடாது? இதுல என்னங்க இருக்குது? டெக்னிக்கலா பேசணுமா? தெளிவா பேசணுங்க. உண்மையே பேசணும். நீங்க பொருளை வாங்கி யூஸ் பண்ணீங்களா? அந்த பொருள் எப்படி இருக்குன்ற விஷயத்த மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும். இதுதான் நம்ம வெஸ்டீஜ் வியாபாரம். வேற எதுவுமே இல்ல. வெரி சிம்பிள், வெரி ஈஸி. இத சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கங்க. அந்த ப்ராடக்ட் நாலேஜை நீங்க சொல்லுங்க. அக்ரி ப்ராடக்டா உங்க வீட்டுல ஒரு தொட்டி வாங்கி வைங்க. ஒரு தொட்டில சென்னையில இருக்கீங்களா? உங்களுக்கு நிலமே இல்லையா? பரவாயில்ல. 2 தொட்டி வாங்கி வச்சு அதுல உங்களுக்கு பிடிச்ச செடியை வச்சு நம்ம அக்ரி 82 அக்ரி ஹியூமிக்க வாங்கி ஊத்துங்க. அது பூந்தொட்டியா இருந்தா அப்புறம் கொஞ்சம் பூ வரும்போது மாஸ் ஊத்துங்க. பாருங்க, அந்த டிஃபரன்ஸ் தெரியுங்க. நீங்க பேசலாம். அதை எப்ப எவ்வளவு கலந்து ஊத்தணும் ட்ரைனர்கிட்ட கேளுங்க. இல்ல உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. சொல்லி தருவாங்க. சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா நான் எந்த ஆக்ஷனுமே பண்ண மாட்டேன்னா எப்படிங்க வருமானம் வரும்? இங்க என்ன உங்களை 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோமா? 5 லட்ச ரூபாய் போடுங்கன்னு சொன்னோமா? இல்ல 1 லட்ச ரூபாய் போடுங்கன்னு சொன்னோமா? நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி யூஸ் பண்ண போறோம். ஏதோ ஒரு கடையில எவ்வளவு நாள் வாங்கிட்டு இருந்தோம். ஏன் வெஸ்டீஜ் கடையில வாங்குவோம், யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதானே. சிறப்பா செய்வோம். வாழ்த்துக்கள். பிறந்தநாள் பேபி ஷர்வானுக்கு இன்னும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். என்ன 4 நாள் தான் இருக்கு நம்ம ஆஃபரை கம்ப்ளீட் பண்றதுக்கு. எல்லாரும் சுறுசுறுப்பா கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இமிடியேட்டா அப்ளைனுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்க அப்ளைன் உங்க கூட வந்து ஒர்க் பண்றதுக்கு எல்லாருக்கும் தயாரா இருக்காங்க. இந்த ஆஃபர்ல நீங்க ஜெயிக்கிறதுக்காக உங்க அப்ளைன் உங்க கூட வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அது ரவிச்சந்திரன் சாரா இருந்தாலும் சரி, வெங்கடேஷ் சாரா இருந்தாலும் சரி, முருகன் சாரா இருந்தாலும் சரி, ரெடியா இருக்கிறாங்க. இல்ல நம்ம ஜெகதீஷ் சாரா இருந்தாலும் சரி, இருக்கிறவங்க அத்தனை பேரும் வர ரெடியா இருக்கிறாங்க. சிறப்பா செயல்படுங்க. வெற்றி நிச்சயம். விஷ் யூ வெல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச்.
தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். சார், நன்றி சார், வணக்கம் சார்.